நான் வந்து பர்சனலாக டேக் கேர் பண்ணி அது அவளோட ஹையர் ஸ்டடீஸ் அவளுக்கு என்ன படம் படிக்கணும்னு நினைக்கிறாளோ அதுக்கான ஏற்பாடு அது நானே பண்ணன்னு கூட இல்லை. என் கான்டாக்ட்ஸில் யாராச்சும் இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது இல்லை தெரிஞ்சவங்க அப்படி நான் அவளோட படிப்புக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். கருணை கொலை வந்து இன்னமும் ஒஃபிஷியல் கிடையாது நம்ம நாட்டில். எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அந்த இது எனக்கு எதுவுமே தேவையில்லை மேடம். நீ வேலை எப்படிமா போவ? இந்த குழந்தைய விட்டுட்டு எப்படி வேலைக்கு போவ? அம்மாவை பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மா நான் பார்த்துக்கிறேன். வழி பண்ணா அவள் வேலை பார்த்தா நான் 2 பிள்ளைங்க நான் தொழில் பார்த்துக்கிட்டான்னா ஏதாச்சும் ஒரு மறுபடியும் அதே பிரச்சனை தான். நீ ஒரு வேலைக்கு போவ, அங்கே வேலைக்கு அவங்க வந்து உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒரு வேலை கொடுக்கணும். அதெல்லாம நீ மறுபடியும் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து அவங்க மார்னிங் 9 to 6 எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ தான் போகணும், அம்மாவால் போக முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல. அப்போ அது பார்க்கணும். சிவகாசி தானே, சிவகாசியில் யார் இருக்காங்க, ஏதாவது கம்பெனியில் உனக்கு அந்த